ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனம் தேவன் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நம்ம இதை இந்த காலை வேளையில் கூட நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனம் சொல்லுகிறது, எரேமியா 33:6 கூட, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்ப்பீங்க என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதை சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது பகுதி பாருங்க, அவர் என்ன பண்றாரா, நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. ஹல்லேலூயா. முதலாவது என்ன சொல்றது, நம்முடைய சரீர பிரகாரமான ஆரோக்கியம். இந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், behold I will bring it health and healing. ஹல்லேலூயா. ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு சௌக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை குறித்து, ஒரு குணமாக்குதலை குறித்து, ஒரு விடுதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், சுகம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஒரு சுகம் இல்லை என்று என்ன சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்காது. என்ன பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு ஒரு நீங்கள் காலையில் ஒரு வேலை கிளம்ப எந்திரிக்கிறீங்க, ஒரு பயங்கர ஜுரம், எப்படி இருக்கும்? அந்த நாளே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் ஒரு தோல்வியின் நாளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மால் எதையும் எதிர்கொள்ள முடியாமல் ஒரு பலவீனம் நம்மை முடக்கி வைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் சொல்லுகிற காரியம் இந்த வசனத்தில், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி பகுதி பார்த்தீங்களா, சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்படியே அவர் சொல்லணும், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால், வசனம் நமக்கு சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், என்ன பண்ணும்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை சரியாய் அறியாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வியாதியினால் சிக்கி கொண்டுகிறோம். சத்தியத்தை விட்டு வெளியே நடக்குகிற பொழுது சில சூழ்நிலைகளில் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிறது. அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை தருவேன், தருகிறது மாத்திரம் இல்லாமல் அந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்க முடியும். ஒரு சமாதான குறைவு என்பது பல விதமான காரியத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பொருளாதாரத்தில் நமக்கு இன்றைக்கி ஒரு பணம் தேவைப்படுது, அந்த பணம் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன பண்ணுகிறது? ஒரு சமாதான குறைச்சலை கொண்டு வருது, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வீட்டில் ஒரு சில காரியங்கள் சண்டை வருகிற போது, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறை ஏற்படுகிற பொழுது அது ஒரு சமாதான குறைச்சலை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவைகள், நான் உங்களே என்ன பண்ணுவேன்னா சௌக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உங்களுக்கு வர பண்ணி, ஆரோக்கியத்தை உங்களுக்கு வர பண்ணி குணமாக்குவேன். யாரை குணமாக்க முடியும்? யாரை நம்ம குணமாக்குவோம்? வியாதி உள்ளவர்களை தான் என்ன பண்ண முடியும்? குணமாக்க முடியும். நல்லா ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு போயிட்டு நீங்கள் நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு போயிட்டு ஒரு குணமாக்க, ஒரு சுகமடைய, ஒரு பலனடைய நாம் ஒரு செபத்தை ஏறெடுக்க முடியாது. இந்த இடத்துல அவர் சொல்லுகிற பொழுது, நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் நமக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே நமக்கு அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவரே வந்து நம்முடைய காரியங்களை
காரியங்களிலே நம்மை சுகப்படுத்துகிறவராய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது அதை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இந்த எரேமியா 33:6 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி பார்ப்பீங்க என்று சொன்னால், ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26 2 விதமான காரியங்கள். அதாவது இது வந்து ஒரு கான்வர்சேஷன், நான் பேசுறேன், அதுக்கு ஒரு பதில் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் நமக்கு என்ன செய்வார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொல்லி இந்த வசனத்தில் அவர் சொல்லிக்கிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி பகுதியில் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரியா இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு ஒருபொழுது என்ன பண்ணாது, பலவீனம் வருகிறதில்லை, ஒருபொழுது நமக்கு வியாதி வருகிறதில்லை. ஆனால் அதற்கு மேல் பகுதி அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும். முதல் பகுதி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை என்ன பண்ணுமா, கவனமா கேட்கணும். ஹல்லேலூயா. சும்மா அப்படி இல்லை, கேட்டுட்டு போறது இல்லை, கவனமா கேட்கணும். you have to listen very carefully. ஹல்லேலூயா. நீங்க சரியாய் கவனமாய் அதை முதலாவது கேட்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லுகிறார், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அப்படின்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறபடினால என்ன சொல்லுது வசனம், நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தர்களா இருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு செம்மை என்று சொன்னால் அவர் விரும்பாத காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் அருவருக்கிற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அடுத்த பகுதி பாருங்க, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. கட்டளைனா என்னது? கட்டளைனா ஆர்டர், கமாண்ட். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸர் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தா எப்படி இருக்கும்? யூ ஹாவ் டு ஓகே, நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். நீங்கள் அந்த கட்டளைக்கு அதுதான் கட்டளை. அதாவது கட்டளை வேண்டுகோளுக்கும் கட்டளைக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஆமென். கவனிக்கிறீங்களா? வேண்டுகோளுக்கும் ஒரு கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கு. வேண்டுகோள் என்று சொன்னா இது முடிஞ்சா செய், கட்டளை என்பது நீ இதை செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற பொழுது அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது. ஹல்லேலூயா. நான்காவது என்ன சொல்லுகிறார், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். ஹல்லேலூயா. இந்த 4 காரியம் நம்ம கிட்ட இருக்கா? இந்த 4 காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க 4 காரியம் நம்ம கிட்ட இருக்கு என்று சொன்னால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்திலே நாம் நிலைத்திருப்போம், இந்த காரியத்திலே நாம் சரியாய் இருக்கிறோம், இந்த காரியத்தை நாம் சரியாய் செய்கிறோம் என்று சொன்னால் அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். இல்லை என்று சொன்னால் அந்த வியாதிகள் என்ன பண்ணுமா, நமக்கு நேரிடும். அந்த காரியங்கள், பலவீனங்கள் நமக்கு நேரிடுகிறது. நாம் ஏன் பலவீனமா போறோம், ஏன் நமக்கு இந்த வியாதி வருது, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, we have to analyze ourselves. அதாவது நம்மை நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம், எப்படி நாம் கடந்து போகிறோம். இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. இந்த யாத்திராகமம் 15:26 தேவன் சொல்லியிருக்க இந்த 4 காரியம், என்னுடைய சத்தத்தை என்ன பண்ணு, கவனமா கேளு. நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? இந்த பிஸ்னஸ்ல எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடையாது, இந்த வியாபாரத்துல எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடையாது, இந்த வேலையில எனக்கு தின்னா கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா தேவனுடைய சத்தத்தை அந்த இடத்துல கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த வியாபாரத்தை நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், இந்த வேலையை நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், இந்த காரியத்தை நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல எனக்கு தேவனுடைய சத்தம் என்ன பண்ணாது, தேவைப்படாது என்று சொல்லி போவோம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாத குறைச்சலை நாம் பார்க்க முடியும். அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளையும் நாம் செய்ய வேண்டும். கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். யோவான் 3:14
15 சொல்லப்பட்டிருக்குது. 14வது வசனத்தை பாருங்க. 14வது வசனத்துல ஒரு முன் அடையாளத்தை குறித்து இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல. ஹல்லேலூயா. மனுஷகுமாரனும் என்ன பண்றாருன்னா, மனுஷகுமாரனும் அந்த வசனம், தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 2 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதை தியானிக்கலாம். முதலாவது 14வது வசனத்தை சொன்ன பிரகாரமாக மோசே வனாந்திரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். மோசேக்கு தேவனுடைய கட்டளை ஒன்று வெளிப்பட்டது. அதற்கு மோசே அதற்கேற்ற மாதிரி செய்கிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஜனங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு பலவீனம், ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுடைய பிரமாணம் அங்கே என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். என்னாகும் 21:4 வசனத்துல கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது, வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, மனமடைவடைகிற பொழுது நம்ம என்ன பண்றோம், இப்போ காலையிலேருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கோம், காலையிலேருந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், அது நமக்கு நடக்கவே இல்லை. எந்த ஒரு வேலையை செய்கிறோம் அது வாய்க்கவே இல்லை. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும், யாராவது நம்ம கிட்ட வந்து பேசினா, காலையிலேருந்து நம்ம அலையிறோம், ஒன்றுமே நடக்கலை, போன வேலை எல்லாம் ஃபெயிலியர். வரும்போது நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும், ஏதோ ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம கொடுக்கிறவர்களாக. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்டதாய் மனமடைவடைகிறதை பார்க்கிறோம். மனமடைவடையும் போது அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, இல்லை தேவனுடைய பார்வைக்கு செம்மையற்ற காரியத்தை அவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி தொடர்ந்து வாசிங்க 5வது வசனத்துல, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி ஹல்லேலூயா. இந்த இடத்துல சரியாக கவனிங்க. இந்த 5வது வசனத்துல தேவன் ஒரு காரியத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. விரோதமாய் பேசுகிற அந்த அடுத்த பகுதியில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி யாரா, அடுத்து என்ன போட்டிருக்கு, நீங்கள்னா யாரு, மோசேயை பார்த்து சொல்றாங்க, நீயும் தேவனும். ஹல்லேலூயா. நீங்க 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணிட்டீங்க, எங்களை இங்க கூட்டு வந்திருக்கீங்க. எப்படி கூட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு. எந்த உணவு, என்ன உணவு சாப்பிட்டாங்க அங்க, என்ன உணவு, அற்பமான உணவு அங்க கொடுத்தாங்க, என்னது அற்பமான உணவு என்ன அங்க கொடுத்துட்டாங்க, மன்னா தேவ தூதர்களின் உணவா இருக்கிறது, ஆகாரமா இருக்கிறது. தேவன் விசேஷித்த விதமாய் இவர்களுக்கு அதை தருகிறார். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்னா, நீங்க இங்க வந்தது, எங்களை வந்து இங்க அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த சாப்பாடை போய் என்ன டெய்லி காலையில இருந்துச்சா இட்லியே சாப்பிட்டு என்ன பண்றது, அப்படி ஒரு இது மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படி ஒரு வெறுப்பு. அந்த வசனம் சொல்லுகிறது, இது எங்கள் மனதுக்கு எப்படி இருக்கா, வெறுப்பா இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிச்சு. இது தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத செயல். ஹல்லேலூயா. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, தேவன் தந்த உணவை அற்பமா எண்ணுகிறது மாத்திரமல்ல, அதை வெறுப்பா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை அசட்டை பண்ணுகிற பொழுது தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால், தேவனுக்கு விரோதமாய் நாம் பேசியிருப்போம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்மளுக்கு வியாதி ஏற்படுகிறது, ஒரு குறைவு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்து தேவனுடைய கோபம். அடுத்த வசனம் வாசிங்க 6. இங்க என்ன ஆயிடுச்சு, கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு எதிராய் செய்ததுனால இங்க ஒரு
பனிஷ்மெண்ட். என்ன நடந்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள். அது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நீங்க நெட்ல போட்டு பார்க்கலாம். சாண்ட் வைப்பர்ஸ், டெசர்ட் வைப்பர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கலர்லேயே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அந்த மண்ணு கலர்லேயே தான் இருக்கும். அது மண்ணில் அப்படி ஏறி வரும், திரும்ப மண்ணுக்குள்ள அப்படியே அமுங்கிடும். அப்படிப்பட்டவைகள் என்ன பண்றாருன்னா ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆனால் இதுல ஒரு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் அந்த வனாந்திரத்தை தான் கடந்து வராங்க. ஆனா இந்த சர்ப்பங்கள் என்ன பண்ணல? அவங்கள தொடக்கூட முடியல. ஹல்லேலூயா. அவர்களை தொடக்கூட முடியல. அப்படி அது அந்த அந்த சர்ப்பத்தை பொறுத்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நெட்ல, இந்த நேஷனல் ஜியோகிராபிக் இந்த மாதிரி இதுல போட்டு பாத்தீங்கன்னா அது இருக்க இடமே தெரியாது. உங்களுக்கு தெரியாம அதை மிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். மண்ணோட மண்ணா இருக்க காரியங்கள் அத்தனை நாட்கள் அதனிடம் அதால வந்து இவர்களை தொட முடியல. ஆனால் தேவனுடைய கோபம் வெளிப்பட்ட பொழுது அது என்ன பண்ணுகிறதுனா இவர்களை காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம், இவர்களை கடிக்கிறதை பார்க்கிறோம். கடிக்கிறதுனால என்ன நடக்கிறதுனா அநேக ஜனங்கள் என்ன பண்ணுகிறாருன்னா செத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூட பார்க்கிற பொழுது அநேக ஜனங்கள் தான் போட்டிருக்கு. எல்லா ஜனங்களையும் என்ன அது கடிக்கல. ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை நம்ம இன்று தானிக்கிறோம் என்று சொன்னா, இதிலே முறுமுறுத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசினவர்கள் ஒரு கூட்டம், தேவனை சார்ந்து நின்றவர்கள் ஒரு கூட்டம். தேவனுக்கு விரோதமாய் பேசினவர்களை இது கடிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் என்ன பண்ண? தேவனுடைய கோபம் வெளிப்படுகிற பொழுது, அவர்கள் முறுமுறுக்கிற பொழுது, தேவனை விட்டு விலகி செல்லுகிற பொழுது இந்த காரியம் அவருக்கு நேரிட்டதை பார்க்க முடியும். அடுத்த வசனம் வாசி, 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிற பொழுது ஒரு நம் செய்கிற பாவத்து நிமித்தம் நமக்கு ஒரு பலவீனம் வருகிறது, நம் செய்கிற மீறுதல் நிமித்தம் நமக்கு ஒரு பலவீனம் வருகிறது. அதை உணர்கிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன வேண்டுமா? வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜனங்கள் இப்பதான் என்ன புரியுது இவங்களுக்கு? இப்படி நம்ம பேசினால தான் இந்த பிரச்சனை, இத்தனை நாட்கள் இந்த காரியம் இருந்திருக்கு, ஆனா அதால நம்மள ஒன்றும் பண்ண முடியல. இப்படி நம்ம பேசினால என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் ஒரு கடிப்பட்ட பிறகு என்ன நினைச்சிருப்பான் பக்கத்துல இருந்தவன்? சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. ஆனா ஒருவன் இறந்து போகிற பொழுது, ஒரு மனிதன் இறந்து போகிற பொழுது தான் என்ன இருக்கும்? இவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் உணர்ந்து தேவனிடத்துல போயிட்டு என்ன பண்றாங்களா? மோசேயின் இடத்துல போயிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய காரியத்துல இதுல இந்த பகுதி எதுக்கு இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படி சொன்னா, இதுல நாம் கடிக்கப்பட்டதை முதலாவது என்ன பண்ண வேண்டுமா? உணர வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தருக்கு அது கடிச்சதே தெரியாம அவன் கூடாரத்தில் படுத்து கொண்டிருந்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டிருக்கும்? முடிவடைந்திருக்கும், முடிந்து போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல நாம் எதிலே சிக்கி இருக்கிறோம், எதனால் கடிக்கப்பட்டிருக்கிறோம், எதனாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்கிறவராக இருக்க வேண்டும். மோசேயின் இடத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த 8வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல அந்த அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்த பிரகாரமாக என்ன பண்ணல? அது போல. ஆண்டவர் நினைச்சுதான் என்ன பண்ணிருக்கலாம்? எல்லாம் பாலையை தொட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரியத்தை நீ செஞ்சு என்ன பண்ணு, அதை வை. அதை என்ன பண்றாங்கன்னா, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் தான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த காரியம் கிறிஸ்துவுக்கு உதாரணமாக ஒரு முன்னடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. நோக்கி பார்க்கிறவன் விடுதலை அடைவான், நோக்கி பார்க்கிறவன் குணமடைவான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த பகுதியை பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த காரியத்தை செய்ய எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்ப இந்த காரியத்தெல்லாம் வெண்கல இதுல செய்யணும்னா எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு தோராயமா எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு மணி நேரம் எடுக்குமா? 1 மணி நேரத்துல செஞ்சிட முடியுமா? செஞ்சிட முடியாது. அது கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும். அந்த டைம்ல என்ன நடக்குது? இங்க மரணம் நேரிட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனா அதை பார்த்தவன், அதனிடத்துல ஓடி வந்தவன் பிழைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதுக்கு இந்த பகுதியை நாம் சொல்லுகிறோம் சொன்னா, சிலுவையின் இடத்துல நீங்கள் என்ன பண்றீங்கன்னா, தேவனை விட்டு
விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து தேவனுக்கு எதிராய் பேசி சிலுவையை விட்டு தூரம் சென்றிருப்பீர்கள் என்று சொன்னால், கடிப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிற நீங்கள் தேவனிடத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிழைத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை அடைய முடியும். அதுல பார்த்த எல்லாரும் என்னன்னா தூரத்திலிருந்து பார்த்திருப்பான், ரொம்ப தூரத்துல இருந்திருப்பான். அதை உணர்வு அடைந்து அதை நோக்கி வந்து அதனிடத்துல வந்தவர்கள் பிழைத்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதனால் சொல்லுகிற காரியம், இதன் மூலமாய் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இப்ப இந்த காரியத்தை என்ன பண்றாங்க, நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இதே ஒரு போட்டோவா வச்சு இதே ஒரு இதா வச்சு அதை தொழுது கொள்ளுகிற அனுபவத்துல இருக்காங்க. அப்படி கிடையாது. இது ஒரு உதாரணம், அந்த நாளுக்கு தேவன் காட்டின ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இது இப்ப அப்ப சொன்னாரே, அதை நான் இப்பயும் ஃபாலோ பண்றேன், இந்த மாதிரி ஒரு சிலைகளை செய்து படங்களை வைத்து அல்ல. அது அந்த நாளுக்கான ஒரு உடன்படிக்கை, அந்த நாளுக்கான கட்டளை. அது தேவனுக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம். மெடிக்கல்ல எடுத்தீங்க அப்படி சொன்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோட சிம்பிளே இதுதான். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க தெரியல. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, எந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி போங்க, அதோட சிம்பிளே இந்த உயர்த்தப்பட்ட கோல் தான். அல்ல, இந்த உயர்த்தப்பட்ட இந்த சர்பம் தான். என்ன என்று சொன்னால், இதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்படைவான் என்று சொல்லி, பிழைப்பான் என்று சொல்லி தேவன் சொன்னது நிமித்தம் எல்லாத்திலும் இந்த காரியங்கள் தான் வைக்கப்பட்டிருக்குது. நாம் தேவனை, நாம் ஒரு சுகவீனமா இருக்கோம், பலவீனமா இருக்கும் சொன்னா தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலத்து நம்ம போயிட்டு இந்த மாதிரி ஒரு போட்டோவை செஞ்சு அந்த போட்டோ பார்க்கறது அல்ல, அது தவறான காரியம். அப்படி அல்ல, இது ஒரு முன் அடையாளம், அவ்வளவுதான். இது ஒரு உதாரணம். இப்பொழுது நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த தேவன் முன்பாக இருக்கிற போது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது விடுதலை அடைய முடியும். ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர். அடுத்து சங்கீதம் 147:3 இன்னைக்கு வாசித்தோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் என்ன பண்றாரா, கட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காயம் கட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம இந்த எரேமியா 33:6 கர்த்தர் சொன்ன பிரகாரமாக அவர் நம்மை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரிடத்திலே வர வேண்டும். அவரிடத்திலே வருகிற பொழுது நாம் குணமடைகிறவர்களாய் இருக்க முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5:14 வாசிங்க. யாக்கோபு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் என்ன பண்ணுவா, பிணியாளிகளை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் பிணியாளிகள், வியாதியஸ்தர் எல்லாருக்கும் என்ன இருக்குமா, ஒரு விடுதலை காணப்படும். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு விடுதலையை நாம் பார்க்க முடியும். மார்க் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 விதமான காரியங்கள். ஒன்று யவீருவின் மகளை குறித்தும், இன்னொன்று பெரும்பாலான ஸ்திரீயை குறித்தும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்திலிருந்து 43 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 22 வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த பகுதியில், இந்த அதிகாரத்தில் 2 சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் எங்கே சென்று கொண்டிருந்தார்னு தெரியாது, எந்த பக்கம் போறாரு, அடுத்து அவரோட பிளான் என்னன்னு தெரியாது. இந்த இடத்துல யவீரு என்பவன் என்ன சொல்றான்னா, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தை, அப்படின்னா டெத் பெட், அப்படிதானே சொல்றாங்க. டெத் பெட், அதான் கடைசி நிமிடங்கள், மரணம் நேரிடக்கூடிய அந்த கடைசி நிமிடத்தில் இருக்கிறாள். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, வந்தீங்கன்னா அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல்
கையை வையும். இதுதான் ரிக்வெஸ்ட். இந்த பகுதியை நம் பல தடவை பார்த்துருக்கோம். இந்த 2 விதமான அற்புதங்களை நாம் பல இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தேவன் வேற எங்கேயோ கூட சென்று இருக்கலாம். அவருடைய வழி எப்படிப்பட்டிருக்குதுன்னா, இப்போ யவீரு வீட்டுக்கு நேராக திரும்புகிறது. யவீருவின் வீட்டுக்கு நேராக அவர் கடந்து செல்லுகிற பொழுது நடுவிலே ஒரு விசுவாசத்தோடு ஒருத்தி காத்து கொண்டிருக்கிறார். யார் அவ? 25வது வசனத்துல வாசிங்க. குணம். இந்த இடத்துல பார்க்க வேண்டும் சொன்னா, தேவன் போற வீடு ஒரு வீட்டுக்கு போறாரு. இந்த இடத்துலயுமே தேவன் ஒரு விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல விசுவாசத்தோடு ஒரு ஸ்திரீ அடுத்த வசனத்துல பார்க்கிற பொழுது அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. எப்படி? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கான். அதுக்கு பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 26ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அப்படின்னா இந்த டாக்டர் இவ்வளோ ஸ்பெஷல், அந்த டாக்டர் இவ்வளோ ஸ்பெஷல், இங்கே அங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணப்பட்டாச்சு? போயாச்சு. இருந்த காசெல்லாம் என்ன பண்ணியாச்சு? செலவழிச்சாச்சு. இப்போ நியூவாக ஒரு டாக்டரை பற்றி என்ன பண்ணுறாங்க? கேள்விப்படுறாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எல்லாம் செலவழிச்சாச்சு. எல்லாராலும் அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 26ல் பார்ப்பீங்கன்னு சொன்னால், சற்றாகிலும் குணமடையாமல். அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 105 டிகிரி ஜுரம் இருக்கு அப்படின்னா, அந்த ஜுரம் 102 103 வந்தால் எப்படி இருக்கும்? சரி, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தேர் இஸ் அ சேஞ்ச், ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், சற்றாகிலும் குணமடையாமல். அப்படின்னா ஆரம்ப நாளில் அவங்க ஒரு டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க அப்படின்னா, அதே நிலைமையில தான் அந்த ஸ்திரீ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. சற்றாகிலும் குணமடையாமல் எல்லா நம்பிக்கையும் அற்று போன ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுகிறான்னா, 27ல் அவருடைய வஸ்திரங்கள் ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டேன் என்று சொன்னால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டேன் என்று சொன்னால் நான் குணமடைவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அவள் என்ன பண்றாருன்னா, ஜனக்கூட்டத்திலே அவருக்கு நடுவாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு என்ன பண்றார்? சுகத்தை பெற்றுக் கொள்கிறதை பார்க்க முடியும். 34 வாசிங்க. 34ல பார்க்கிற பொழுது, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம யாக்கோபு 5:14 பார்த்த பிரகாரமாக அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா? பிணியாளிகளை ரட்சிக்கும். இந்த இடத்துல இந்த பெண்ணோட, இந்த ஸ்திரீயோட விசுவாசம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விசுவாசமா இருக்கிறது. அவளோட விசுவாசம், நான் போயிட்டு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கி ஏதாவது ஒரு சீஷரை பிடிச்சி அவர்கிட்ட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிப்பேன் அப்படியெல்லாம் கிடையாது. நானே கடந்து செல்றேன். ஹல்லேலூயா. நான் யாரையும் நம்பி அல்ல, அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். நானே உள்பிரவேசித்து அவருடைய வஸ்திரத்தை பற்றி கொள்வேன் என்று சொன்னால் நான் விடுதலை அடைவேன் என்று சொல்லி அவள் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இதே போலதான் சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்திரீ எப்படி இருக்காங்கன்னா, எல்லாரையும் நம்பி எல்லாரிடத்திலும் ஏமாற்றப்பட்ட பின்பும் அவள் தேவனை நம்பி வருகிறாள். ஹல்லேலூயா. தேவனை நம்பி வருகிற பொழுது ஒரு நொடி பொழுதிலே அவளுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் முதலாவது நாம் எதில சிக்கி இருக்கிறோம், எதனாலே வியாதிப்பட்டிருக்கிறோம், எதிலிருந்து நாம் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் அறிந்து கொண்டு உணர்ந்து அறிந்து கொள்ளுகிற பொழுது அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இந்த யாக்கோபு 5:14 பிரகாரமாக அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறதா? நம்மை விடுதலை ஆக்குகிறது என்று சொல்லி பார்க்க முடியும். எரேமியா 30:17 சொல்லுகிறது, உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 30:17 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நீங்க மீதி வீட்டில் வாசிச்சுக்கோங்க. அதே மாதிரி யவீருனுடைய வீட்டில் அந்த பெண்ணுக்கும் என்ன பண்றாருன்னா,
தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறது பார்க்கிறோம். 41வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் என்ன பண்றாரு, அந்த பிள்ளையை கைப்பிடித்து எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு குணமடைய வேண்டும், ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் இருக்கிறது, அந்த பலவீனத்திலிருந்து நாம் பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் வாசித்த ஒரு வசனம் யாத்திராகமத்துல கூட 15:26 தேவன் சொன்ன கட்டளைகள், தேவன் விருப்பப்படுகிற காரியங்களை நாம் செயல்படுத்துகிற பொழுது, செய்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த ஸ்திரீ அந்த இடத்துல நம்ம லேவியர் என்னாகமத்திலே பார்த்தோம், அந்த இதுக்கு உயர்த்தப்பட்ட அந்த கோளின் அண்டையில வந்தவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்தது போல இந்த ஸ்திரீ தேவனுடைய வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொட்ட பொழுது ஒரு குணமாக்குதலை பெற்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை நம்பி இருக்கிற பொழுது, அவரை சார்ந்து இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.